ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பிம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரோ இல்லை ஒரு ஆர்கிடெக்டோ இல்லை ஒரு மெக்கானிக்கல் பர்சனோ ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ இட் குட் பி சம்திங் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் கோன் பி சார்ட் ஆஃப் லைக் எ ஃபியூச்சர். ஸோ இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இனிமேல் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் சைடும் சரி, பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸும் சரி. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிம் இல்லாமல் இனிமேல் இருக்காது. பிம் நிறைய விஷயத்தில் யூஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ பிம்னா என்ன, ஸோ இது என்ன, இது கான்செப்ட் என்ன, இப்போ இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், சிவில் இன்ஜினியராக இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிம் அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு கொலாபரேட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்க போகுது. அண்ட் டேட்டா வந்து எல்லோரும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பிம் வந்து கொடுக்க போகுது. ஸோ பிம்னா என்ன, இது சாஃப்ட்வேரா அப்படின்னா இல்லை. பிம் இஸ் நாட் அ சாஃப்ட்வேர், இட் இஸ் ஒன்லி அ கான்செப்ட். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். போங்க இந்த இடத்துக்கு போங்க, இந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணுங்கள், இதில் இருக்க ஃபைல் எல்லாத்தையும் எடுங்க, எல்லாத்தையும் அடுக்குங்க, அதுக்குள்ளே இருந்து 2-3 டாக்குமெண்ட் எடுங்க, இந்தமாரி உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பிம். ஸோ பிம் இஸ் நாட் அ சாஃப்ட்வேர். நீங்கள் வந்து இந்த சில கேட் பேஸ்டு கம்பெனிஸ்கிட்ட நீங்கள் போயிட்டு எதாவது ட்ரைனிங் எதாவது அட்டன் பண்ணிங்கன்னா அவங்க இதுதான் பிம் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் பற்றி சொன்னாங்கனாலே நீங்கள் வேறு யார்கிட்டயே போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஸோ பிம் இஸ் நாட் அ சாஃப்ட்வேர். ஸோ பிம் இஸ் சார்ட் ஆஃப் லைக் அன் ஓப்பன் கான்செப்ட். ஸோ அது அந்த கான்செப்டை யார் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க. ஸோ சின்ன ப்ராஜெக்டோ பெரிய ப்ராஜெக்டோ யார் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ பிம்முக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா பிம் நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுக்கு டிப்பிக்கலாக சாஃப்ட்வேர் கூட தேவை கிடையாது, ஒரு எக்ஸல் ஷீட் கூட போதும் பிம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. ஓகே, ஸோ நவ் பிம்மை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ பிம் வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னா 1986 சைமன் ரொஃபல்லோ அப்படின்ற ஒருத்தர் வந்து பிம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு பேப்பர் ஒன்று எழுதினார், ரிசர்ச் பேப்பர் எழுதுறாரு. அப்போ எழுதினப்போ ரொம்ப பெருசாக பாப்புலர் ஆகலை. ஆனால் என்னென்னா அது சில கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதை பற்றி ஃபர்தராக பேச ஆரம்பித்தாங்க, ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது 1-2 கம்பெனிஸ் யார் அப்படின்னா ஆட்டோடெஸ்க், பென்ட்லி. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ஏன்னா இவங்க யார் அப்படின்னா இவங்க தாங்க AutoCAD பண்ண கம்பெனிஸ். அண்டு பென்ட்லி வந்து மைக்ரோஸ்டேஷன் அப்படின்னு AutoCAD மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேர் அதை பண்ணதான் பென்ட்லி. ஸோ இவங்க 2 பேரும் CAD சாஃப்ட்வேர் பண்ணுறதில் பயோனியர்ஸ். 35 இயர்ஸாக வந்து CAD சாஃப்ட்வேர் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. 80s அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து பயங்கரமான ஒரு டூலாக கிடச்சிது. ஸோ இதை வச்சு இவங்க ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி இதில் ஃபர்தராக நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இவங்க ஆல்ரெடி நிறைய பேக்கேஜஸ் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் பிம்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ லெட்ஸ் லுக் இன்டு இட். ஸோ இப்போ பிம்னால் நம்மளுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மாடலிங் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ டிப்பிக்கலாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறீங்க அந்த மாதிரி ஏதாவதுன்னா, ஸோ ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, டிசைன் பண்ணுவீங்க, அப்புறம் பில்ட் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த பில்டிங்கை ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜரோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பில்டிங்கில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வாட்டர் லீக் இருந்தால் போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ப்ளம்பிங் இஷ்யூனா போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, லிஃப்ட் ஒர்க் ஆகலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்தமாதிரி ஆப்ரேஷன்ஸுக்கும் தேவை. ஸோ இந்த 3 தான் டிப்பிக்கலாக நடக்குது. ஸோ இப்போ இந்த 3த்துக்கும் நம்ம பிம் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இட் வில் ஆஃபர் கான்செப்ட்ஸ் அண்ட் வேஸ் ஃபார் கிரியேட்டிங் இன்டெலிஜென்ட் மாடலிங். ஸோ இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா பேப்பரில் வரைஞ்சோம். அதாவது டிராஃப்டிங் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பழைய கன்கார்டு ஏரோப்ளைன் நீங்கள் வந்து அதை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதோட எப்படி ஃபஸ்ட்டு அது டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டிராஃப்டிங் போர்டு இருக்கும். அந்த டிராஃப்டிங் போர்டில் கையில் வரைவாங்க டிசைன்ஸ் எல்லாத்தையும். இப்போ எப்படி AutoCADல வரைகிறோமோ அதேமாதிரி கையில் வரைவாங்க. அது பேர் இன்ஜினியரிங் ட்ராயிங்ட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க ஒரு கிளாஸு. ஸோ அந்த கையில் வரைஞ்ச ட்ராயிங்கை கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் கைஸ்ட்டை கொடுப்பாங்க. அவங்க போயிட்டு அதை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா CAD சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இதில் பேப்பரில் வரைகிறத கம்ப்யூட்டரில் வரைய ஆரம்பித்தாங்க. அப்போ இது எல்லாமே 2Dயில் தான் இருந்துச்சு. அப்போவுமே எல்லாம் 2Dயில் தான் இருந்துச்சு. அண்டு அதுக்கப்புறம் ஸ்லோலி கொஞ்சம் மூவ் ஆகி நம்ம 3Dக்கு வந்தோம். ஸோ 3Dலனா எல்லாத்தையும் வந்து நம்ம 3 டைமென்ஷனில் பார்க்கலாம். ஸோ 3 டைமென்ஷன்னா இப்போ நீங்கள் வந்து 2Dனா இப்போ இந்த எழுதியிருக்க டெக்ஸ்ட் எல்லாமே 2D. ஸோ இதுக்கு ஒரு டெப்த் வேல்யூ கிடையாது. வேறு இந்த பேனாவை நீங்கள் பார்க்குறீங்க இல்லை என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே 3D ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஹைட் இருக்குது, கீழே வந்து இங்கேருந்து ஹைட் இருக்குது, அண்ட் இதுக்கு ஒரு வித் இருக்குது, எக்ஸ் இது வந்து ஒய் வேல்யூ, இது வந்து எக்ஸ் வேல்யூ, அண்ட் இதுக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு டெப்த் இருக்குது. ஸோ இது வந்து ஜி வேல்யூ.
ஸோ இந்த 3 கோஆர்டினேட் சேர்ந்து இது உங்களுக்கு வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது பேப்பரில் கட் பண்ணி நான் செஞ்சது கிடையாது, ஒரு பிளெயின் மாரி கிடையாது. இது உங்களுக்கு 3Dன்னு தெரியும், ஏன்னா இது சர்க்குலராக இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு டெப்த் இருக்குது, இதெல்லாம் தெரியும். இது 3D ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இன்டெலிஜென்ட் மாடலிங்கில் நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் கேன் பி 2D. ஸோ பிம் வந்து இட் இஸ் நாட் கம்பல்சரி 3D தான் கிடையாது அப்படின்னு கிடையாது, 2Dலையும் பிம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொலாபரேஷன். ஸோ கொலாபரேஷன் என்ன அப்படின்னா டிப்பிக்கலாக ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஈவன் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆர்கிடெக்ட்ஸ்லேயே வந்து எக்ஸ்டர்னல் ஃபசாட், அதாவது வெளியில் அந்த பில்டிங்லாம் இப்போ ஹைரேஸ் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணாடி இருக்கும், அந்த எக்ஸ்டர்னல் ஃபசாடுன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்டர்னல் ஃபசாட் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைய வேலை செய்வாங்க, யூட்டிலிட்டிஸ் கனெக்ட் பண்ணுறது, இந்த எல்லா வேலையும் சிவில் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஹைட்ராலிக்ஸ் இருக்கும், அதாவது பிளம்பிங் அந்த ஒர்க் எல்லாமே, தண்ணி ரிலேட்டட் ஒர்க் அது எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் பில்டிங்க்கு வந்து ஃபயர் ப்ரொடெக்ஷன், ஸோ அதுக்கு அதோட இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று தனியாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைன், ஸோ அதுவும் ஒரு இன்ஜினியரிங் தான், ஆர்கிடெக்ட்லேயே அது இன்னொரு இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் ஆகி ஒரு ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணுது. இப்போ என்னென்னா இதில் ஒரு ப்ராப்ளம், ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். எல்லாரும் ஒரே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லோரும் அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேரில் அவங்க என்டர் பண்ணுற டேட்டாவும் அதுலேருந்து வெளியில் வர அவுட்புட் எல்லாமே வந்து வெவ்வேறு டைப்பில் இருக்கும், வெவ்வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு ஆர்கிடெக்டோட சாஃப்ட்வேர், லெட்ஸ் சே ஆர்கிடெக்ட்ஸ் வந்து இப்போ ரெவிட், ஆட்டோடெஸ்க் ரெவிட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து சிவில் 3D அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ ஒரு சிவில் இன்ஜினியருக்கு ரெவிட்டை பற்றி ஒரு பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா அதில் போய் அந்த மாடல் எப்படி இருக்குன்னு கூட பார்க்க முடியாது, அந்த டேட்டா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூட இவங்களால் போய் இன்டர்பிரட் பண்ண முடியாது. சேம் வே ஒரு ஆர்கிடெக்ட்டுக்கு சிவில் 3Dயோட பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா அந்த சிவில் 3D சாஃப்ட்வேர் இருந்தாலுமே அதில் போய் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு படிக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடல், இந்த 3D மாடல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து யார் எந்த வேலை செஞ்சாலும் சரி அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்கும், அதோட டேட்டா வந்து காமனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டெர்மினாலஜி 2 விஷயம் இருக்குது, ஒன்று டேட்டா, இன்னொன்று வந்து டெர்மினாலஜி. ஸோ டெர்மினாலஜினா என்ன அப்படின்னா சில பேர் வந்து லெட்ஸே இப்போ ஒரு கான்க்ரீட் இருக்குது அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் பிரிட்ஜ் கர்டர் இருக்குது, அதாவது பிரிட்ஜ் டெக் இருக்குன்னா அது வந்து சில பேர் வந்து பிரிட்ஜ் டெக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து கர்டர்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து அதுக்கு வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வேறு ஒரு நேம் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா நான் ஒரு கண்ட்ரியில் ஒரு சிஸ்டத்தில் பழகிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போனேன் அப்படின்னா எனக்கு அந்த நேம் வந்து கற்றுக்கிறதுக்கு நாள் ஆகும். சம்டைம்ஸ் வந்து எனக்கு புரியாது, நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் புரியாது. ஸோ இந்த டெர்மினாலஜிஸை காமனாக ஃபஸ்ட்டு ஆக்குறது, ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ். செகண்ட் வந்து இந்த மாடல் வந்து ஒரு பர்டிகுலர், ஏன்னா அது மாடல்னால் மாடல் மட்டும் கிடையாது, சிம்பிள்ஸ் இருக்கும், அதில் சின்ன சின்ன ஐகான்ஸ் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஒரு தடவை வந்து ஒரு ஆர்கிடெக்ட் சொல்கிற ட்ராயிங்கை ஒரு தடவை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ஆர்கிடெக்ட் ட்ராயிங் கொடுத்தாரு, அதுவும் அதேமாதிரி பிம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் அண்ட் சீக்வன்சிங். ஸோ சிமுலேஷன் அண்ட் சீக்வன்சிங் வந்து ட்ரெடிஷ்னலி வந்து செப்பரேட்டாக ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்களே ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்க நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருப்பாங்க, விசியோ அதுமாரி பிஎம் மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து விஷுவலைசேஷன் இல்லைனாலும் சீக்வன்சிங் இருக்கும். சீக்வன்சிங்னா என்னென்னா ப்ராஜெக்ட் டே 1ல் என்ன ஒர்க் நடக்கும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், யாரெல்லாம் வேலை செய்ய போகிறோம், செகண்டு டே 20, டே 30, டே 40, டே 60, அந்தமாரி ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், ஒவ்வொரு லொக்கேஷன் ஆஃப் த ப்ராஜெக்டில் யார் என்ன வேலை செய்ய போகிறா, அதுக்கு என்ன டியூரேஷன் ஆக போகுது, என்னென்ன ஒர்க்கு டெலிவர் ஆகும், என்ன காஸ்ட்டு அண்ட் டோட்டலாக எத்தனை மேன் பவர் தேவைப்படுது, இந்தமாரி எல்லா விஷயத்தையும் வந்து சீக்வன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அண்ட் இது எல்லாமே ப்ராஜெக்ட் மேனேஜர் கையில் தான் இருக்கும். ஸோ கீழே ஒர்க் பண்ணுற டிஃப்ரெண்ட் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆக்சஸ் இருக்காது. ஒவ்வொருத்தரையும் அவங்க போய் கேட்கணும், ஒரு மீட்டிங் வைக்கணும், டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பிம் கொலாபரேஷனில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த சீக்வன்சிங் அண்ட் சிமுலேஷன் வந்து டேட்டா வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஏன்னா டேட்டா வந்து எப்போவுமே நம்மள்ட்ட அப்டேட்டடாக இருக்குது, நம்ம குயிக்காக வந்து சீக்வன்சிங் பண்ணலாம், குயிக்காக வந்து சிமுலேஷன் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷனாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா டிப்பிக்கலாக என்ன பண்ணுவீங்க, ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட போவீங்க, அவர் உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் பிளான் டிசைன் கொடுப்பாரு, அது ஓகேனா அது ஒரு A3 ஷீட்டோ A1 ஷீட்லேயே பிரிண்ட் பண்ணுவீங்க, அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் வாங்கி அதைப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க, பில்ட் பண்ணுவாங்க. இதான் நடக்க போகுது. ஸோ அந்த பேப்பரில் வருதில்ல, அந்த டிசைன் வருதில்ல, அந்த DDBG ஃபைலோ இல்லை ஒரு மைக்ரோஸ்டேஷன் ஃபைலோ என்ன வருதோ அதுதான் வந்து உங்கள் டாக்குமெண்டேஷன். அந்த ஃபைல்ஸ் கிரியேட் ஆகுதுல, அதுதான் வந்து டாக்குமெண்டேஷன். இட் குட் பி PDF டூ.
ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ அதுதான் வந்து டாக்குமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து கோஆர்டினேஷன். ஸோ கோஆர்டினேஷன் வந்து இதில் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. எனி இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆர்டர் பண்ணணும், அதெல்லாம் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோரில் எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குது, குவான்டிட்டிஸ் கம்மியாச்சுன்னா திரும்ப ஆர்டர் பண்ணணும், அந்த ஆர்டர் பண்ணுற ஐட்டம் வந்து வரத்துக்கு லீட் டைம் இருக்குது, அண்ட் இதுக்கப்புறம் அந்த ஐட்டத்தை கொண்டு போய் சைட்டில் வைக்கணும், அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும், ஃபேப்ரிகேட் பண்ணது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, இந்தமாதிரி நிறைய லாஜிஸ்டிக்ஸ் இன்வால்வ். ஸோ இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ இப்போ யார் வந்து இன்றைக்கி வேலை செய்கிறா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து அதை வச்சு அவங்களும் கூட சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும், கோஆர்டினேஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பிம்மில் கிடைக்கிற அட்வான்டேஜ். இப்போ இந்த பிம்மில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து டீட்டெயில் வீடியோ கிடையாது, இது வந்து ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஓவர்வியூ தான் அது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிம், 3D, 4D, 5D, 6D and 7D டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிம் இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் பிம்லையும் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆகுது ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்குறோம், அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம இருக்க போது யூஸ் பண்ண போகிறோம், இதுதான் வந்து பிம். ஸோ மைக்ரோ பிம்மில் பார்த்தீங்கன்னா மினிமம் டேட்டா இருக்கும், அண்ட் 3D பிம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து XYZ வேல்யூஸ் மூணுமே இருக்கும், அதாவது எல்லாம் 3Dயில் இருக்கும். ஸோ 3D பிம் பேசிக்லி அதுதான். அண்ட் அதேமாதிரி 4Dயில் பார்த்தீங்கன்னா 3D டேட்டாவும் இருக்கும் ப்ளஸ் டைமும் இருக்கும். ஸோ டைம் இந்த சென்ஸ் வந்து சீக்வன்சிங். ஸோ நீங்கள் அந்த 3D டேட்டா வந்து 5 days கழிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இருக்கும், அதே 20 days கழிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா காலம்ஸ்லாம் இருக்கும், அதே 40 days கழிச்சு பார்த்தீங்கன்னா ரூஃப் இருக்கும். ஸோ இந்தமாரி வந்து சீக்வன்சிங் இருக்கும், டைம் பேஸ்ட் டேட்டாவும் இருக்கும். அதேமாரி 5D பார்த்தீங்கன்னா 3D டேட்டாவும் இருக்கும், டைம் அண்ட் காஸ்ட். அப்படின்னா 5 days உங்களுக்கு எவ்வளோ டைம், 5 days டைம் ஆச்சுன்னா பில்டிங் எந்த ஸ்டேஜில் இருக்கும் அதுக்கு எவ்வளோ காஸ்ட், 20 days என்ன ஸ்டேஜில் இருக்கும் என்ன காஸ்ட். ஸோ இந்தமாரி வந்து காஸ்ட் டேட்டாவும் கூட இருக்கும். 6D பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா எல்லாம் இருக்கிறதும் ப்ளஸ் ஃபைனலாக இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த பில்டிங் வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க, ஒரு மேனேஜர் மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அது எல்லாத்தையும் வந்து இப்போவே இது டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் 6D. அதேமாதிரி 7D பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இருக்கும், ப்ளஸ் இந்த ஓப்பன் டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக வந்து இப்போ இந்த டெர்மினாலஜிஸ்க்குலாம் வந்து ஓப்பன் டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ லெவல் ஆஃப் பிம். ஸோ லெவல் ஆஃப் பிம் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ராஜெக்டோட பட்ஜெட் பொறுத்து, ப்ராஜெக்டோட கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பிம் கேன் பி இம்ப்ளிமெண்டட். ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ லெவல் 0 அப்படின்னா அதில் வந்து வெறுமனே 2D டேட்டா மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இதில் எந்த பிம்னா வச்சுக்கலாம், பட் அதில் வந்து வெறும் 2D டேட்டா மட்டும்தான் இருக்கும் லெவல் 0ல். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெவல் 1. ஸோ இதில் என்ன இருக்கும்னா 2D டேட்டா இருக்கும் ப்ளஸ் 3D கான்செப்ஷுவல் டிசைன் இருக்கும். அந்த 3D டேட்டா வச்சு பில்டிங்லாம் கட்ட போகிறதில்ல, அந்த 3D டேட்டாவை நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான் ஒரு கான்செப்ஷுவலாக க்ரியேட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொலாபரேஷன். ஸோ டேட்டாவும் இருக்கும் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொலாபரேட்டும் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து லெவல் 2. ஸோ நெக்ஸ்ட் லெவல் 3 பார்த்திங்கன்னா ஓப்பன் டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுக்கு என்னென்னா சில செட் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்ஸும் சில செட் ஆஃப் மெத்தட்ஸும் இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணி சில விஷயத்தை வந்து காமனாக சில டெர்மினாலஜிஸ் சில டாக்குமெண்டேஷன் டேட்டாவை வந்து காமனாக வைக்கிறது, இதுதான் வந்து ஓப்பன் டேட்டா இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு டிப்பிக்கலாக ஸ்டாண்டர்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுது, ஸோ இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இப்போ டிப்பிக்கலாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சப்ஸ்ட்ரக்சரு, மேலே வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர். அதாவது பில்டிங் நீங்கள் கண்ணுக்கு மேலே பார்க்குற பில்டிங் எல்லாமே சூப்பர் ஸ்ட்ரக்சர், கீழே மண்ணுக்கு கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் அது எல்லாமே சப்ஸ்ட்ரக்சர். ஸோ அண்ட் இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாயில் கண்டிஷன் செக் பண்ணணும். சாயில் வந்து இந்த பில்டிங் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட போகிறோம், இந்த லோடு வந்து இந்த பில்டிங் கீழே சாயில் தாங்குமா, அதை கன்ஃபைன் பண்ணணுமா, இன்னும் கொஞ்சம் காம்பேக்ட் பண்ணணுமா அப்படின்னு செக் பண்ணணும். அதுமாதிரி சாயிலோட கெமிக்கல் கம்போசிஷன் என்ன இருக்குது, அசிடிக்காக இருக்கா ஆல்கலைனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா அசிடிக்காக இருந்துச்சுன்னா சாயில் கண்டிஷனிங் ஃபஸ்ட்டு பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ரீபார் எல்லாமே வந்து மெட்டல் உள்ளார வந்து உங்களுக்கு ஸ்டீல் இருக்குது, ஸோ அது எல்லாமே கரோட் ஆக ஆரம்பிச்சிடும். சாயில் கண்டிஷன் ஸோ சால்ட்டியாக இருக்குது இல்லை அசிடிக்காக இருக்குது ஆல்கலைனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சாயில் கண்டிஷனிங் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆள் பண்ணுற வேலை கிடையாது, ஒரு சிவில் இன்ஜினியரால் இது எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஸோ இப்போ டிப்பிக்கலாக வந்து சாயில் கண்டிஷன் இது எல்லாத்தையும் பண்ணுறது வந்து ஒரு சாயில் இன்ஜினியர்ஸ் சாயில் டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு
இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க சாயில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி ஜியோடெக்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாயிலில் எவ்வளோ ஃபோர்ஸ் வருதோ அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆக போகுது, இந்த சாயில் வந்து தாங்குமா இல்லை விட்டு கொடுத்துருமா அப்படின்றத எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணுறது ஜியோடெக். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பில்டிங்க்கு என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு டிசைட் பண்ணுறது வந்து ஜியோடெக், சிவில் இன்ஜினியர் கிடையாது. ஸோ ஜியோடெக் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 மாடி கட்டணம் கட்டுறீங்க. ஸோ இந்த கட்டத்துக்கு இந்த இடத்துல நீங்கள் கட்டினீங்கன்னா மண் வந்து லூஸாக இருக்குது, நீங்கள் அதனால் ஒரு ராஃப்ட் ஃபவுண்டேஷன் போட முடியாது, அது ஒரு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன், அது போட முடியாது, நீங்கள் வந்து பைல் ஃபவுண்டேஷன் தான் போடணும், இல்லை வந்து வேறு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் இருக்குது. இப்போ ஒரு ரீட்டைனிங் வால் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள சாயில் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கணும். அதுமாரி வந்து ஒரு டிசைன் கொடுப்பாங்க, கீழே ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசைன் கொடுப்பாங்க. ஸோ அதுபடி வந்து கீழே ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து உங்களோட சிவில் இன்ஜினியர் வந்து ஃப்ளோர் பிளான் கொடுத்துருவாங்க. ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர் இவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான். இதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து கிரவுண்டில் போடுற ஸ்லாப், அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்லாப் வந்து எப்படி இருக்கணும், என்ன கான்க்ரீட் மிக்ஸ் இருக்கணும், என்ன திக்னஸ் இருக்கணும், இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி என்னென்ன காலம்ஸோட பொசிஷனு, காலம்ஸோட சைஸஸு, அதேமாதிரி பீம்ஸு, காலம்ஸை போடல பீம்ஸு, இதை பற்றியான சைஸஸு, இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் சிவில் இன்ஜினியர் வந்து இதுக்கு பக்கம் வந்து எந்தெந்த யூட்டிலிட்டிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களோ அதோட கான்செப்ட் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன், ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ஹீட்டிங் அண்ட் கூலிங், அதாவது ஏசி அது இருக்கும், அப்புறம் ரூஃபிங் சொல்யூஷன்ஸு, அதுக்கப்புறம் ஐஓடி, ஸ்மார்ட் ஹோம்ஸ். ஸோ அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது இப்போ காலிங் பெல் அனுப்பிச்சாங்கன்னா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ கேமரா வைக்கலாம், இல்லை சிசிடிவி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஸோ இந்தமாரி வந்து நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஸ்மார்ட் ஹோம்ஸ் அப்படின்ட்டு ஒரு செக்மெண்ட்டே நிறையா இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் க்ரீன் பில்டிங்னு ஒரு கான்செப்டும் இருக்குது. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக, கார்பன் எமிஷன் வந்து கம்மியாக இருக்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து இட்ஸ் கோன் பி பார்ட் ஆஃப் தீஸ் சார்ட் ஆஃப் ஸ்மார்ட் பில்டிங்ஸில். அண்ட் ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்தமாரி பில்டிங்ஸ்க்கு மட்டும்தான் பிம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பிம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்தர் டு வாட் வி டாக்கிங் நவ். ஸோ ஃபஸ்ட்டு பிம் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து ஆர்கிடெக்ட்ஸ் தான். ஸோ ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட்ஸில் தான் ஃபஸ்ட்டு பிம் இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய நடந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏரியாஸில் பிம் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும் அப்படின்னா ஆர்கிடெக்சர், சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன், MEP, பிளான்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்தாலும் உங்களுக்கு பிம் தேவைப்படலாம். சிவில் இருந்தால் இப்போலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு பிம் தேவைப்படும். ஆர்கிடெக்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிம் தேவைப்படும், நிறைய ப்ராஜெக்ட்க்கு பிம் தேவைப்படும். MEP, எலக்ட்ரிக்கல், ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இனிமேல் வந்து பிம் தேவைப்படும். ஸோ இப்போ இது எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிம் மேண்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது அந்த கண்ட்ரி வந்து எங்கள் கண்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு இந்த பிம்மோட ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதுக்கு இந்தந்த டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் பிம் மேண்டேட். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் பிம் மேண்டேட் வச்சிருக்கு அப்படின்னா சவுத் கொரியா, பிரேசில், UK, வியட்நாம், சிலி அண்ட் டென்மார்க், ஃபின்லாண்ட், நார்வே. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பிம் மேண்டேட் வச்சிருக்கு. இந்தியாவும் வச்சிருக்கு. அண்ட் இந்தியா வந்து இன்னும் வைட்லி அடாப்ட் பண்ணல. ஸோ பட் இந்தியாவும் இருக்குது. அதேமாதிரி ஆஸ்திரேலியாவும் ஒரு வெர்ஷன் ஆஃப் பிம் மேண்டேட் வச்சிருக்கு. அண்ட் பட் இந்த கண்ட்ரிஸ்லாம் பயோனியர்ஸ் ஐ வுட் சே. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து பிம் இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடி பண்ணி ஒரு கண்ட்ரிக்குன்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹேவ் இன்வெஸ்டட் குவைட் லாட். ஸோ அதேமாரி இப்போ இந்த பிம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன சார்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்டாண்டர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து IFC அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து COBie இருக்குது. அப்புறம் BS ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த IFC அப்படின்னு என்னென்னா இண்டஸ்ட்ரி ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். இது ஒன்றும் இல்லைங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இந்த டேட்டா. ஸோ இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் இருக்குன்னா இந்த ஃபவுண்டேஷன் XYZ வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது ஒரு 3D ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, இது கூட அட்ரிபியூட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது இந்த ஃபவுண்டேஷன் டெப்த் எவ்வளோ, இதில் என்ன கான்க்ரீட் மிக்ஸு, இதை டிசைன் இன்ஜினியர் பேர் என்ன, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு பேர் என்ன, இந்த டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு இந்த டேட்டில் முடிஞ்சிச்சு. இந்தமாரி நிறைய டேட்டா. அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் தொட்டிங்கன்னா அதை சுற்றி ஒரு டேட்டா மாரி வச்சு அதோட நிறைய டேட்டாஸ் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு IFCயில் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் IFCயில் ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ், IFC ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ அதேமாரி COBie அப்படின்னா IFC மாரி உங்களுக்கு வந்து 3D டேட்டா வந்து இதில் எக்ஸ்டென்சிவாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். பட் COBieயோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டாக்குமெண்டேஷன் சைட், நிறைய அட்ரிபியூட் இன்ஃபர்மேஷன் வந்து கச்சிதமாக ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் COBie இஸ் நத்திங் பட் ஒரு எக்ஸல் ஷீட்.
நிஜமான ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான் கோபி. அண்ட் அதேமாரி BS 1192 2007 ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா காமன் டேட்டா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து இட் இஸ் நாட் ஆஸ் ஃபேமஸ் அஸ் கோபி அண்ட் IFC. IFC இஸ் கெட்டிங் வெரி பாப்புலர். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் BIM அப்படின்னு நீங்கள் என்ன அப்படிங்கன்னா, ஒரு டிப்பிக்கலாக ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம், பில்ட் பண்ணுறோம், அப்புறம் அந்த பில்டிங்கை ஆப்ரேட் பண்ணுறோம். இது 3 தான் நடக்குது. ஸோ இது 3 நடக்கிறதுக்கு BIM நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, என்ன பில்டிங் பண்ண போகிறோம், என்ன டேட்டில் ஆரம்பிக்கிறோம், என்ன டேட்டில் முடிக்கிறோம், யார் யாரெல்லாம் வேலை செய்கிறா, என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு தேவை, இது எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து வித் ரியல் டேட்டா, ரியல் டைம் வேர்ல்டு டேட்டா அவங்க வச்சு கம்பைன் பண்ணி நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, வெதர் ஃபோர்காஸ்ட் டேட்டாவை நம்ம வச்சுக்கிட்டு எந்த டேஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதுன்றது தெரியும். இது வந்து முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இல்லாதனால நம்ம 10 பேரை ஸ்கெடியூல் பண்ணுவோம், பார்த்தா அடுத்த நாள் மழை இருக்கும், வேலை நடக்காது. ஸோ 10 பேருக்கு சம்பளம் கொடுத்தாகணும். ஸோ இந்த ஒரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த 10 பேருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் வேறு ஏதாவது ஒரு சைக்கிள் வேலை கொடுத்துடலாம், என்னைக்கெல்லாம் மழை இருக்குதோ. ஸோ இந்த மாதிரி வந்து பிளானிங் வந்து மோர் ப்ரிசைஸாக பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ஷுவல் டிசைன், அனாலிசிஸ், டீடைலிங் அண்ட் டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து டிசைன் ஃபேஸில் வந்துடும். அதை கிட்டத்தட்ட நீங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய புக்லெட் மாதிரி ரெடி பண்ணிடலாம் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்குன்ட்டு. ஸோ நீங்கள் பில்டிங் பண்ணுறப்ப இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறப்ப இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறப்ப இதை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்டேஷன் வச்சு இந்த பில்டிங் ஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பில்ட். ஸோ டாக்குமெண்டேஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷாப் ட்ராயிங்ஸ். ஸோ ஷாப் ட்ராயிங்ஸ்னால் pretty much உங்கள் பில்டிங் எங்கே நீங்கள் கட்ட போகிறீங்களோ, மெட்டீரியலுக்கு எங்கெல்லாம் ஹோல் போட போகிறீங்களோ, ஒரு மெட்டல் பிளேட் இருக்குது, அதுக்கு வந்து இந்த இடத்துல ஹோல் போட்டு அது ஒரு பேஸ் பிளேட்டாக யூஸ் பண்ணணும் காலம்ஸ்க்கு அப்படின்னா அதுக்கு எங்கெங்கே போடணும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த டாக்குமெண்டேஷன் இருக்கும். இதை வச்சு நீங்கள் ப்ரிசைஸாக ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அதேமாரி ஆப்ரேட். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை ஆப்ரேட்டும் பண்ணுறோம். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன டாக்குமெண்டேஷன் தேவை, எங்கெங்கெல்லாம் ஃபயர் எக்ஸிட் இருக்குது, எங்கெல்லாம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்கு, எங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்குது, அண்ட் இதெல்லாம் எப்போ மெயின்டைன் பண்ணணும், நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் டேட் எப்போ, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வெண்டர்ஸ் வந்து BIM சப்போர்ட்டட் சாஃப்ட்வேர் வெண்டர்ஸ் யார் அப்படின்னா, இது மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஃபேமஸாக யாருன்னா ஆட்டோடெஸ்க், பென்ட்லி அண்ட் கிராஃபிசாஃப்ட். ஸோ இவங்க 3 பேர் வந்து BIM பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் ஸ்டார்டட் early. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து BIM ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் பண்ணாங்க, பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டிப்பிக்கலாக வந்து BIM ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோடெஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா Civil 3D, InfraWorks, Revit, MEP, அதேமாரி இன்னும் Glue, BIM 360 இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோடெஸ்க் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதேமாரி பென்ட்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆட்டோடெஸ்கோட காம்படிட்டர். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரோட்ஸு, அதேமாதிரி மைக்ரோ ஸ்டேஷன் மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே BIM கம்பேட்டபிளும் இருக்குது. ஸோ BIM ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர்கிட்ட இருக்க நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறப்ப தீஸ் கைஸ் வில் பி ஏபிள் டு கிவ் யூ ஆல் த சாஃப்ட்வேர்ஸ். அது இல்லாமல் கிராஃபிக் சாஃப்ட்வேர், அப்புறம் 12D இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அவங்கள்ட்டையும் நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ they should be able to deliver. ஸோ அதேமாரி இந்த சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு வேணும், இவங்க தான் வேணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் லெவல் ஆஃப் BIM, ஸோ நீங்கள் எவ்வளோ லெவல் ஆஃப் BIM நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னென்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறீங்க, எது உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, அதை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரைட் கைஸ், ஸோ that is all for today. அண்ட் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ BIM பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் அதேமாரி லாஸ்ட் ஒன் திங், ஸோ BIM அப்படின்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ஸோ இது வந்து வெறும் பில்டிங் மட்டும் கிடையாது, பில்டிங்ன்றது ஒரு ப்ராசஸ், அதை கட்டுறது. ஸோ கட்டடம் கிடையாது, கட்டுறது. ஸோ இதனால் இது மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், that's all for today. Thank you so much. And அடுத்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் குயிக்காக நான் போடுறேன். அண்ட் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். Thank you so much.